ஹாய், இன்னைக்கு நம்ம முருங்கீரை பருப்பு போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சின்ன கப்பால் நான் ஒரு பருப்பு எடுத்துக்கிறேங்க. குக்கரில் கழுவிட்டு நம்ம பருப்பு கூட நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயம் போட்டால். கொஞ்சம் வெள்ளைப்பூண்டுங்க. இப்போ நம்ம தக்காளி பழம் ஒரு குட்டி தக்காளி பழம் 2 எடுத்துக்கலாங்க. இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஒரு விசில் எடுத்துடலாங்க. ஒரே விசில் இருந்தால் போட்டால் போதும். பருப்பு பாரு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆயில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திக்கலாங்க. வரமிளகா சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் சேர்த்திக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்திக்கலாங்க. வீட்டு சாம்பார் பொடி. உங்களுக்கு கடை சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்திக்குங்க. புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி. இப்போ இது கூட முருங்கீரை சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் வேகட்டுங்க. இது கூட நம்ம பருப்பு வேக வச்ச மிளகு அதை சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் பருப்பு கம்மி பண்ணிவிட்டு கீரை சேர்த்திக்கிங்க. பருப்பு அதிகமாக இருக்க வேண்டாம். கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு வேக போடும்போது நம்ம அதிகமான பருப்பு போடும்போது நம்ம கீரை கம்மியாக தான் தெரியும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.